என்று அல்லாஹ் கேட்கிற நாளிலும் ஸலவாத் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்துகிறார். உலகத்தில் அல்லாஹ்வின் அன்பு இப்படி இருக்கும் என்றால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் ஒரு பெயர் முக்தார். முக்தாருக்கு என்ன அர்த்தம்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? பிறந்த இடம் மக்கா, தேர்ந்தெடுக்கப்பட்ட கஅபா, உலகத்து இதயம் இருக்கும் இடம் கஅபாவில் பிறக்க வைக்கிறான். இன்றைக்கும் கஅபாவிற்கு அருமையான வாலிபர்களே, சிறிய வயதில் ஹஜ் செய்வதற்கு நியத் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. இந்த வயசு போய் வீல் சேர்ல எல்லாம் தள்ளி போற வயசுல போவாதீங்க. அல்லாஹ் தௌஃபீக்கை தருவான். பணத்தை தருபவன் அல்லாஹ், பணத்தை தருபவன் அல்லாஹ். ஹிராவில் ஏறினோம், சௌரில் ஏறினோம், சிறு வயதில் சென்றால் ஏறும் தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தரல் புரிவான். அருமை சகோதரர்களே, உலகத்து இதயம் மக்கா கஅபா, உலகம் உருண்ட, அந்த உருண்டையிலே மைய பகுதி கஅபா இருக்கும் இடம் உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த கஅபாவில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் இன்றும் நூல் நிலையமாக இருக்கிறது. அந்த இடத்தை தரிசிப்பதற்காக சஹாபாக்கள் சென்றார்கள். இன்று தடை செய்கிறார்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. பிறந்த இடம் மக்கா, போன இடம், வஃபாத்தான இடம் மதீனா, தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். உலகத்தில் அவர்களுடைய மொழி அரபி மொழி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி. உலகத்தில் எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு இல்லை. ஆங்கிலக்காரர்கள் கோபப்பட மாட்டாங்க, எனக்கு நல்ல தெரியும். ஒரு தலை சிறந்த கம்ப்யூட்டர் பேராசிரியர் ஒருவர் என்னிடத்தில் சொன்னார். அவர் பேசுகிற பொழுது, நாங்க என்ன துறையில இருக்கிறோம் ஹஸ்ரத், எங்க துறையில உள்ள கம்ப்யூட்டர் புக் எல்லாம் கூடி போனா ஒரு வால்யூம் அல்லது 2 வால்யூம், ஒரு தஃப்சீர் மட்டும் சுமார் 40 வால்யூம் 45 வால்யூம், உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு. அந்த மொழிக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற அற்புத ஆற்றல். சிறந்த மொழியின் சொந்தக்காரர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி, தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட தோழர்கள். உலகத்தில் எந்த தோழரும் இப்படி இல்லை. உலகத்தில் எந்த தோழரும் இப்படி இல்லை. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸை நமக்கு கொண்டு வருவார்கள். ஜிர்ரானான்னு ஒரு இடம் இருக்கு. கஅபாவுக்கு போனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன செய்யறாங்கன்னா, கஅபாவுக்கு வெளியில் நின்று தொழுதுட்டு இருக்கிறான், உள்ள போய் தொழ மாட்டேங்கிறான். ஏப்பா நீ இங்க இருந்து தொழுகிறான்னு கேட்டா, அது அல்சா அஜரத்து என்ன இழுக்கிறான்னு விளங்குது இல்ல. என்னன்னு கேட்டா, அதா சலாம் கொடுத்த உடனே ரூம்ல போய் படுக்கணும் இல்ல, உள்ள போய் தொழுதா வெளியில வர்றதுக்கு கஷ்டமா. அருமை சகோதரர்களே, மஸ்ஜிதுன் நபவியில் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா, நெஞ்சில் நிறைந்த நாயகர், மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா. நான் இவ்வளவு சப்தமிட்டு ஸலவாத் சொல்றேன், நீங்க கம்பம் அதிரக்கூடிய ஸலவாத்ல சொல்லணும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அந்த பெயர் நமக்கு என்றும் சந்தோஷத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் அந்த பெயரை கேட்கிற நேரத்திலேயே மீம் மீம் மீம், அந்த மீமுக்கு தனி அந்தஸ்து. பிஸ்மில்லாஹ், அந்த பிஸ்மியிலும் மீம் உண்டு. அர்த்தால அல்லாஹ் அவனுடைய பெயர். ரஹ்மானிலும் மீம் உண்டு, ரஹீமிலும் மீம் உண்டு, மகாம மஹ்மூதிலும் மீம் உண்டு. எல்லாவற்றிலும் அல்லாஹ் மீமை வைத்திருக்கிறான். மீம் என்ற எழுத்துக்கே ஒரு தனி சிறப்பு. ஏனென்றால் அந்த மீம் என்ற எழுத்தில் தான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயர். என்ற ஒரு இடத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு தோழர்
அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழரும் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு காட்டரபி வருகிறார். ஒரு காட்டரபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அலா துன்ஜிஸலி மா வஅத்தனி, நீங்க எனக்கு வாக்களிச்சதை எனக்கு தரமாட்டீர்களா யா ரசூலல்லாஹ், எனக்கு வாக்களித்ததை எங்களுக்கு தரமாட்டீர்களான்னு கேட்டாங்க. உடனே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக, மக்கத்து மாமலரை கனவில் காண வேண்டும், அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக, ஆசை வையுங்கள் அருமை சகோதரர்களே. இந்த மீலாதின் மூலம் உங்களிடத்தில் வேண்டுகிறேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 500 ஸலவாத் ஓதலாமா? அல்லாஹ் தௌஃபீக தருவான். தொழுகைக்கு வாரீங்களா, வீட்டை விட்டு வெளியிறங்கு சமயம் ஸலவாத்தோட வெளியே வாங்க, தொழுக முடிச்சிட்டு வீட்டுக்கு போற சமயம் ஸலவாத்தோட போங்க. ஒரு 50 100 ஸலவாத் ஆகும், 500 ஸலவாத் ஆகும். காயல் பட்டணத்துல மீலாதுக்காக வேண்டி விசேஷ ஒரு ஸலவாத் போட்டி நடக்கும். அதுல எந்த பையன் அதிகமா ஸலவாத் ஓதுறானோ அவனுக்கு 1 பவுன் தங்க நாணயம் பரிசா கொடுக்குது. 1 பவுன் தங்க நாணயம். பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி, அப்படி ஆர்வம் ஊட்டி ஒரு பையன் நான் என் கையால் அவனுக்கு தங்க நாணயம் வழங்கினேன். அவன் ஓதன ஸலவாத் எவ்வளவு தெரியுமா? 16 லட்சம் ஸலவாத். அல்லாஹ் தௌஃபீகை தருவான். அருமையான தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, அருமை சகோதரிகளே, தயவு செய்து சினிமா நடிகர்களை உங்கள் முன்னோடிகளாக ஆக்காதீர்கள். எந்த சினிமா நடிகைகளையோ அல்லது தொடர் நடிகைகளையோ உங்கள் முன்னோடிகளாக ஆக்காதீர்கள், உங்கள் முன்மாதிரிகளாக ஆக்காதீர்கள். உங்களுக்கு தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அந்த சஹாபிட்ட கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, அப்ஷிர், நற்செய்தி பெற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாரா, கத் அக்ஸர்த அலைய மின் அப்ஷிர், ஒரே அப்ஷிர் அப்ஷிர்னு சொல்றீங்களே தவிர ஒண்ணும் தர மாட்டேங்கிறீங்களே என்றார். அந்த சஹாபிக்கு கொஞ்சம் காட்டரபி, இது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உடனே சொன்னார்களாம், அருமை தோழர்களே, இந்த சஹாபி என்னுடைய நற்செய்தியை விரும்பவில்லை போல தெரிகிறது, நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து சொன்னார்கள். அபூ மூஸல் அஷ்அரி, பிலால், நீங்க 2 பேரும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடனே அந்த 2 சஹாபாக்களும் சொன்னார்களாம், நாம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கபில்னா யா ரசூலல்லாஹ், கபில்னா யா ரசூலல்லாஹ், கம்பத்தில் இருந்து கொண்டு மீலாதில் இருந்து கொண்டு நாம் ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா, கபில்னா யா ரசூலல்லாஹ், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் யா ரசூலல்லாஹ், உங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த செய்தியை சொன்னதும் உடனே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர கட்டளையிடுகிறார்கள். இது புகாரில வர செய்தி. இன்னைக்கு புகாரில வந்தா கூட நம்ம சகோதரர்களுக்கு பிடிக்காது, அருமையான வாலிபர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா மனசுக்கு பிடிக்கலையா. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உங்க மனசு பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு மருத்துவம் தாரேன். அல்லாஹ் தௌஃபீக தரட்டும். அதற்காக வேண்டி ஒரு மருத்துவம் தருகிறேன். அருமை சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வருகிறார்கள். இன்னொரு பெரிய பாத்திரம், இந்த வயசான ஆள் ஒலு செய்யறதுக்கு கேத்தல் கொண்டு வருவாங்க. கேத்தல் நம்ம ஊர்ல இருந்தது இல்ல, கேத்தல் அந்த காலம் எல்லாம் ஒரு பரக்கத்தான காலம். கேத்தல்ல அப்படி சரிச்சு ஒரு சரங்கு நிறைய தண்ணீரை மட்டும் கையில ஏந்தி அதை மட்டும் ஒலு செய்து தண்ணீரை பாதுகாத்தோம். இன்றைக்கு நம்ம திருகின இடத்துல எல்லாம் பைப் திருகி விட்டுட்டு ஒரு கை தண்ணீர் சுமப்பதற்காக 10 கை தண்ணீரை வீணாக்குகிறோம். சோதனை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தயவு செய்து நம்ம மக்களிடத்தில் சொல்வேன், திருகி வைக்கும் பைப்பையாவது கொஞ்சம் குறைவாக திருகி வையுங்கள். அல்லாஹ் தந்திருக்கும் நிஅமத், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹா அம் நஹ்னு மினல் முன்ஸிலூன். அல்லாஹ் கேக்குறான், தண்ணிய பாத்தியா நீ? அந்த தண்ணீரை நீ இறக்குகிறாயா, நான் இறக்குகிறேனா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர், இன்னொரு பாத்திரத்தில் ஒரு வட்ட பேசன் மாதிரி ஒரு பாத்திரம். முடிக்கணும்னா கொஞ்சம் நினைவுபடுத்தி அல்லாஹ் தௌஃபீக தருவான் இன்ஷா அல்லாஹ். நான் இத பேசி முடிச்சிட்டு
நேர உடனடியா நான் காயல்பட்டினம் போனோம். நாளைக்கு நைட்டு காயல்பட்டினத்துல ஒரு நிகழ்ச்சி, அதை முடிச்சிட்டு உடனடியா சென்னை புறப்படணும். மறுநாள் சென்னையில ஒரு மீலாது நிகழ்ச்சி. தொடர் பயணத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்த தௌஃபீக் ஒரு மருத்துவருக்கு இந்த தௌஃபீக்க கொடுக்கல, ஒரு இன்ஜினியருக்கு கொடுக்கல, ஒரு சயின்டிஸ்டுக்கு கொடுக்கல. இன்றைக்கு இந்த மீலாதில் பேசும் தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு தந்தானே. அல்லாஹ் உயிரிருக்கும் காலம் வரையிலும், ஹயாத்திருக்கும் காலம் வரையிலும், உடலில் ரூஹ் இருக்கும் காலம் வரையிலும் மக்கத்து மாமலரை புகழும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீரை கொண்டு வர சொன்னாங்க. அத கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்து அந்த தண்ணிய பேசன் மாதிரி உள்ள பெரிய பாத்திரத்துல பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்களாம், ரெண்டு சஹாபியும் நற்செய்தி ஏற்றுக்கொண்டீர்களே, இஸ்ரிபா மின்ஹு, இத குடியுங்க, உங்களுடைய உடலில் தடவிக் கொள்ளுங்கள், முகத்தில் தடவிக் கொள்ளுங்கள், உங்கள் நெஞ்சில் தடவிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அந்த சஹாபாக்கள் உடனடியாக அந்த தண்ணீரை எடுத்து தன் முகத்தில் தடவிக் கொள்கிறார்கள், தன் நெஞ்சில் தேய்த்துக் கொள்கிறார்கள், உடலில் தடவிக் கொள்கிறார்கள், குடிக்கிறார்கள். இதை கண்டதும் உள்ளே இருந்து கொண்டு உம்மு சலமா, அருமை தாய்மார்களே, நம்ம கோசம் ரலியல்லாஹு அன்ஹா, நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு சொர்க்கம் செல்ல வேண்டும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, அருமை தாய்மார்களே, நீங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க தான் இஸ்லாத்துக்கு ட்ரில்லியனாக சொத்தை சேர்த்தவர்களா, என் அருமை தாயே என்று கரம் பிடித்து முத்தமிட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. நீங்க தான் ஃபாத்திமா நாயகியா, நீங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவா, நீங்க தான் உம்மு சலமாவா, நீங்க தான் உம்மு சுலைமா, நீங்க தான் ராபியத்துல் பஸ்ரியாவா, நீங்க தான் ராபியத்துல் அதவியாவா என்று கேட்டு கேட்டு அவர்களுடைய கரங்களை பிடிக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. உள்ளே இருந்து கொண்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களாம், அருமை தோழர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தண்ணீர் கிடைத்திருக்கிறது, அந்த தண்ணீரை நீங்க மட்டும் குடித்து விடாதீர்கள், இன்ன அஃலல் ஆலி உம்மிக்குமா, உங்க ரெண்டு பேருடைய உம்மா உள்ள இருக்கிற, எனக்கு கொஞ்சம் பாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இது சஹாபாக்கள் உலகத்தில் வைத்த பாசம். உலகத்தில் எந்த தலைவரையாவது சொல்ல முடியுமா அவர் கழுகின தண்ணீரை எடுத்து குடிச்சாமனு? அவர் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த தலைவருக்கு புகழ். இன்றைக்கு பார்க்கிறோமே, அவர் இருக்கிறது வரைக்கும் அவரை நெட்டையா போட்டோ போட்டான். இன்றைக்கு அவர் செத்து போன உடனே அவர் இம்புடு போல இவ்வளவு போல ஆகி போனார். பத்திரிகையில போஸ்டர்ல எல்லாம் அவர் இவ்வளவு போல இருக்கிறார், வேறொரு ஆள் இவ்வளவு நீளத்துக்கு நிக்கிறார். இனி இவங்க போய் சேர்ந்துட்டா இவங்க இவ்வளவு. ஆனால் உலகத்தில் எந்த இடத்திலும் ஒரு சிலை இல்லாத தலைவர், ஒரு சிலை இல்லாத தலைவர், ஒரு போட்டோ இல்லாத தலைவர், ஒரு கற்பனை வடிவம் இல்லாத தலைவர், ஆனால் 200 கோடி மக்களின் இதயங்களில் நிறைந்த தலைவர் முஹம்மது முஸ்தபா. என்ன காரணம்? அவர்கள் உருவத்தில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, கற்பனையில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, வடிவத்தில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, போட்டோவில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, இதயத்தில் இருக்க வேண்டியவர்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எங்க சொல்வோம்? அத்தஹியாத்துல அத்தஹியாத்து என்று ஓத ஆரம்பிக்க நேரத்திலேயே இன்ஷா அல்லாஹ் சுபஹ் தொழுகையிலும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லுகிற நேரத்தில் ஒரு தடவை கனவில் பார்த்திருந்தால் அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லுகிற பொழுது மக்கத்து மாமன்னர் முன்னால் வந்து நிற்பார்கள். இன்னைக்கு சில ஆட்களுக்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சமயம் கண்மணி நாயகத்தை தவஜ்ஜுஹ் செய்தா அது அவங்களுக்கு ஜுரம் பிடிச்சிருது, நோய் பிடிச்சிருது, வேதனை பிடிச்சிருது. சில ஆளுகளுக்கெல்லாம் அதை என்னத்தையோ எழுதி வச்சு ஆடு மாடு கழுதையை நினைக்கிறதை விட மோசம்னு, தவஜ்ஜுஹ் செய்வதை விட மோசம்னு எழுதி வச்சு அதை சரி பண்ணி இவர்கள் இன்றைக்கு தொழுகைக்கு அழைக்கும் கூட்டம் என்கிறார்கள். மீலாது விழா கொண்டாட மாட்டாங்க, மௌலிது ஓத மாட்டார்கள். மீலாது விழா யாராவது இந்த தொழுகை கலைக்குன்னு ஒரு கூட்டம் ஊர் ஊரா பள்ளி பள்ளியா நடக்கிறாங்களே, இவங்க எங்கேயாவது மீலாது விழா நடத்தட்டும், மௌலிது நடத்தட்டும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வலிமார்களை சியாரத் செய்யட்டும், ஸலாத்துன் நாரியா மஜ்லிஸ் நடத்தட்டும். ஏன் இவர்கள் எதற்கு எதிரா?
இன்னும் சொல்ல போனோம் என்றால் நீங்க நடத்த வேண்டாம், மீலாது மஜ்லிஸ் நடந்த அந்த இடத்துக்கு வர மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக தரல, ஹிதாயத்தை தருவானாக, ஹிதாயத்தை தருவானாக. காயல் பட்டணத்தில் இவங்க ஒரு கூட்டம் வைக்க வந்தாங்க. இவங்களுக்கு எதிராக நாம் பேசின 1.5 மணி நேரம் எபோட் தப்லீக் நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா சுமார் 35,000 பேர் அந்த பயானை கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. எங்களை பொறுத்தவரையிலும் உலகத்தில் யாரும் எங்களுக்கு பெரிய மனிதர் அல்ல. எங்கள் கண்மணி மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உயிருக்கு மேலானவர்கள். இப்ப இந்த தண்ணியை வாங்கி குடித்தார்களே, உலகத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் எச்சி உமிழ்ந்தால் அதை வாங்குவதற்கு சஹாபாக்கள். உலகத்தில் ஜவஹர்லால் நேரு நாம் மதிக்கிறோம், இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமர். அவர் இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர்கிட்ட போய் கேட்டாங்களா, உங்களுக்கு பின்னால யார் பிரதமரா வாரதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், உங்களுக்கு பின்னால் யார் பிரதமராக வாரதற்கு? அவர் பதில் சொன்னாரா, எனக்கு பின்னாலே நான் யாரை சிந்திக்க, நானே நீண்ட காலம் இருப்பேன். அதுக்கு பிறகு 1 மாசம் தான் இருந்தார். நாம நம்ம தலைவர் மதிக்கிறோம், ஆனா அவர் சொன்ன வார்த்தை அதுக்கு அவரை பற்றி ஒரு செய்தி. அவர் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் டில்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு நாளைக்கு அவர் பிரதமர் ஆனதற்கு பின்னால் அந்த சிறையை சுற்றி பார்க்க போனார். போன நேரத்தில் பார்க்கிறார், ஒரு சிறையை அலங்கரிச்சு வச்சிருக்கிறான், ஒரு ரூம சிறையில ஒரு ரூம அலங்கரிச்சு வச்சிருக்கிறான். என்னப்பான்னு இவர் கேட்டாரு. இல்ல, நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல இதுலதான் தங்கி இருந்தீர்கள், உங்களை இதுலதான் அடைச்சு வச்சிருந்தான். அப்ப அவர் சொன்னாரா, எனக்கு நன்றாக தெரியும், இந்த அறையில் நான் தங்கி இருக்கவில்லை, இந்த அறையில் நான் தங்கி இருக்கவில்லை, நான் தங்கி இருந்த அறை எது என்று எனக்கு தெரியவில்லை, நான் தங்கி இருந்த அறை எது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சஹாபாக்கள் உலகத்தில் வைத்திருந்த பாசம் எது தெரியுமா? மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா, மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் தாடி ரோமம் எத்தனை ரோமம் இருந்தது என்று எண்ணி சொன்னார்கள். 1,24,000 ரோமங்கள், அதில் 14 ரோமங்கள் நரைத்த ரோமங்களாக இருந்தது என்று எண்ணி கணக்கிட்டு சொன்ன ஒரே சமுதாயம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம். சின்ன பிள்ளை வாயிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த நடுநிசி நேரத்தில் சொல்ல வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி காரில் உமிழ்ந்தால் அதை சஹாபாக்கள் கையில் பிடிப்பார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் வருகிறது. வியர்வையை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து வைத்து அதை பெட்டிகளில் அடைத்து சேமித்து வைப்பார்கள். உலகத்தில் கஸ்தூரி மனம் தோற்றுவிடும் என்பார்கள். இந்த ஹதீஸ இன்றைக்கு இந்த அண்ணனும் தம்பியும் கூட்டமா இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க சேர்ந்து சொல்ற இந்த ஹதீஸ் எல்லாம் சரிதான், சஹீஹான ஹதீஸ் தான், இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, இருந்தாலும் இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒத்து வராத ஹதீஸ், வியர்வை எடுத்துட்டு நடக்குது, எச்சிலை எடுத்துட்டு நடக்குது, இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒத்து வராத விஷயம். எனவே பகுத்தறிவுக்கு ஒத்து வராத விஷயத்தை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார்கள். எனவே இந்த ஹதீஸ் எல்லாம் தூக்கி எறிய வேண்டிய ஹதீஸ் சொல்றார். நான் கேட்கிறேன், இவங்களுக்கு முதல்ல பகுத்தறிவே இல்லை, முதல்ல மீதி உள்ள அறிவு. அருமை வாலிபர்களே, அருமை வாலிபர்களே, உங்களை அழைத்து கேட்கிறேன், எதையும் ஒன்னு இல்லாம ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை. ஒரு நாள் ரமலானில் பேசிய பேச்சு, உங்க சீடி மட்டும், உங்களுடைய பேச்சு மட்டும் டவுன்லோடாக நான் வைத்திருக்கிறேன். அருமை வாலிபர்களே, உங்களுக்கு பகுத்தறிவு என்ன? உலகத்திலேயே விலை உயர்ந்த பானம் எது? தேன். தேனுக்கு நிகரா ஒரு பானமும் கிடையாது உலகத்தில். 1000 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, சுத்த தேனா இருந்தா. அந்த தேன் எங்கிருந்து வருது? ஸலவாத்தை ஓதிக்கொண்டு தேனீக்கள் செல்லும். அல்லாஹ் அது வழங்கு தௌஃபீக தருவான். அது வழங்கினா வழங்குங்க, வழங்காட்ட விட்டுருங்க. நாங்க நம்புகிறோம், நாங்க நம்புகிறோம், மீதி உள்ளதுக்கு வருவோம். ஒரு தேனி அப்படியே போகும், பூவிலிருந்து தேனை உறிஞ்சி எடுக்கும்.
எடுத்து தன் வயிற்றுக்குள்ளால் குடலில் செலுத்தாது. அதுக்குன்னு ஒரு பை இருக்கு, அந்த பைக்குள்ளால சேமித்து வைக்கும். வச்சுட்டு தேன் கூட்டுக்கு வந்ததுக்கு பின்னால வயிற்றுக்குள்ளால சேமித்து வச்சத வெளியே கொண்டு வரதுக்கு பேர் என்ன? வாந்தி. வேற என்ன பேர் வேணாலும் நீங்க சொல்லுங்களேன், அதுக்கு பேர் வாந்தி. அந்த வாந்தி எடுத்து அந்த தேனி கூட்டுல சேமிச்சு வைக்குது. தேனி ரஹ்மத்துல் ஆலமீன் அல்ல, தேனி ரஹ்மத்துல் ஆலமீன் அல்ல. உங்க பாசையில நான் சொல்லட்டா, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தேனி. பல இடங்களிலிருந்து பூவிலிருந்து தேனை எடுத்து மரியாதையோடு வயிற்றில் வைத்து மரியாதையோடு கண்ணியத்தோடு வாந்தி எடுக்கும். கண்ணியத்திற்குரிய அந்த வாந்தி சிறப்பாக இருக்கும். அது எங்க பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த தேனி ரஹ்மத்துல் ஆலமீன் அல்ல. ரஹ்மத்துல் ஆலமீன், ராஹத்துல் ஆஷிகீன், முராதுல் முஸ்தாகீன், ஷம்ஸுல் ஆரிஃபீன், சிராஜுஸ் சாலிகீன், மிஸ்பாஹுல் முகர்ரபீன், சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன். அவங்க வாயிலிருந்து வந்ததை உங்களுக்கு பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளுதில்ல. நாளையிலிருந்து நீங்க அறிக்கை விடுங்க பாப்போம், தேனையும் எங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்க பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளல அறிவிப்பு விட்டுருங்க பாப்போம். ஏன்? தேனியினுடைய வாந்தியை கண்ணியமாக்கி வைத்த அல்லாஹ், தேனினுடைய வாந்தியை கண்ணியமாக்கி வைத்த அல்லாஹ் ஏன் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான எச்சிலை மரியாதையாக்கி வைக்க முடியாதா? முதல்ல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். இன்னொன்னு தெரியுமா, கல்யாணத்துல நம்ம பெண்களுக்கு எத்தனை சேலை இருந்தாலும் பட்டு சேலையில ஆசை. அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களுக்கு சுவனத்து பட்டாடையை உடுக்கும் தௌஃபீகை கொடுப்பானாக. சுந்துஸ் இஸ்தபரக் என்னும் பட்டாடையை அணிந்து கணவன்களுக்கு முன்னால் கண்குளிர்ச்சியாக இருக்கும் பாக்கியத்தை கொடுப்பான். வீணாக, அருமை தாய்மார்களே, வீணாக வீண் விரயம் செய்யாதீர்கள். கணவனை வேதனைப்படுத்தாதீர்கள், கணவனுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். வாங்கி வந்த ஆடையை கண்ணியத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், கணவனை மனமகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள், புன்சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருப்பீர்கள். அல்லாஹ் தௌஃபீகை தருவான். அந்த பட்டு நூல் எங்கிருந்து வருது? பட்டு பூச்சியின் ஒரு மகத்துவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய ஒரு பெரிய ஆள் இருக்கிறார். அவ்வ வாயில் இருந்து வார கோல்வா எச்சி, அதுதான் பட்டா சுத்துது. அதை இவங்களுக்கு சொல்ல வேண்டியதானே, எங்க பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளல. ஏதோ ஒரு பூச்சிக்கு வாயில் இருந்து வாரதையெல்லாம் ஆடை அணியணுமா? தூக்கி எறிடா பட்டேன்னு சொன்னா தூக்கி எறிந்து விடும் இந்த உலகம் உங்களை. அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக தரல. பட்டு பூச்சியையும் தேனியையும் விளங்கிய அளவு கூட மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்குவதற்குரிய தௌஃபீக் கிடைக்கலையே. பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளலையா? உங்க பகுத்தறிவை கொஞ்சம் செப்பனிட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவு நிலைக்கு கூட வரவில்லை, உலகம் அங்கீகரிக்கிறது. இதுக்கு அடுத்தால ஒரு கேள்வி உங்க எல்லாம் சேர்ந்து கேட்கிறா, அது அன்றைக்கே வாங்கி அந்த எச்சி அவங்க ஏத்திருந்தா அது அன்றைக்கே முடிஞ்சு போச்சுது, இன்றைக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்கிறான். அருமை வாலிபர்களே, காது தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம். எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் என்பது பரக்கத்துக்குரியது என்று ஈமான் கொள்ளுகிறோமே. அந்த ஈமானுக்காக நாளை சுவனத்தில் மக்கத்து மாமலருக்கு முன்னால் கையேந்தி நிற்போம். யா ரசூலல்லாஹ், உங்கள் உமிழ்நீரை தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஏந்தி நிற்போம். பிச்சைக்காரர்களாக கண்மணி நாயகத்திற்கு முன்னால் நிற்போம். அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீகை தருவான். அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபாக்கள் வைத்த அன்பு இருக்கிறது. அந்த பாசத்திற்கு நிகர் உலகில் எந்த பாசத்தையும் நாம் வடிவமைக்க முடியாது. தொண்டர்களில் ஒரு தொண்டராக கண்மணி முஹம்மது முஸ்தபா
கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிளிர்ந்தார்கள் என்றால் நினைத்து பார்ப்பதற்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. நான் ஒரு 10-15 நிமிஷத்துல நிறைவுக்கு வந்துடுறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன காரணம் காட்டி யாரும் சுபூ தொழுகையை விட்டுற கூடாது. இஷாவே தொழுகல்லைன்னு ஹஸரத் சொல்றா. அப்படியா? இஷா இனிமேல் தான். நான் தொழுதுட்டேன், முடிச்சதும் போடும். நாளை காலையில 8 மணிக்கு நான் பாடத்துல உட்காரும். காயல் பட்டணத்துல போய் அல்லாஹ் தௌஃபீகை தருவான். எனக்கு துஆ செய்யுங்கள். எங்களை போன்ற சுன்னத்துல் ஜமாத் உலமாக்களுக்காக துஆ செய்யுங்கள். எனக்கு ஹஸரத் இங்க பேசின சமயம் எங்கள்ல இருந்தே கண்ணீர் வந்தது. என்ன பேசுறாங்கன்ற ரெண்டு பேர்ட்டையும் கேட்டேன். என்ன பேசினார்கள்? என்னையெல்லாம் நிறைய விமர்சனம் பண்ணி இருக்கிறான். நல்ல பண்ணுண்ட, நாளைக்கு எங்களுக்கு கூலி கிடைக்கும். நல்ல விமர்சனம் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க உங்களுக்கு ஹிதாயத்து கிடைப்பது வரைக்கும் பின்னாலேயே நடப்போம், பின்னாலேயே நடந்து திருத்துவோம். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, நம்ம கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபாக்கள் வைத்த அன்பை விட உலகத்தில் ஒரு தலைவர் தொண்டரோடு வாழ்ந்த வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை சிந்தித்து பாருங்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானும் என்னோடு 2 தோழர்களும் ஒன்றாக சேர்ந்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய்மார்களும் ஸலவாத் சொல்ல மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு சப்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஸலவாத் சொல்லுங்க. உங்க சப்தம் இங்க வர வேண்டாம். மிஸ்தஹன் இடையில ஒரு செய்தி, மிஸ்தஹன் சஆதத்துத் தாரைன் ஃபீ ஸலாத்தி ஸய்யிதுல் முர்ஸலீன் என்ற கிதாபில் இமாம் யூசுப் அன்-நபஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். மிஸ்தஹ் என்ற ஒரு தோழர், அவரை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா, நம்ம ஊர்ல சில இடங்கள்ல திக்ர் மஜ்லிஸ்ல எல்லாம் வந்தா சில ஆட்கள் சத்தம் போட்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ங்குவாங்க. நம்ம அவரை நினைப்போம் ஒரு பைத்தியக்காரன் நினைப்போம். இப்படி நடப்பவர் தான் மிஸ்தஹ். இந்த மிஸ்தஹ் மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போன நேரத்தில் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள்ட்ட தொடர்பு கொள்வார்கள். வாட்ஸ்அப்லயா டெலிகிராம்லயா கேட்றாதீங்க, நேரடியாக தொடர்பு கொள்வார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. நம்ம யாராவது வஃபாத்தானா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும் ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. என்றிருந்தாலும் ஒரு நாள் நாம் வஃபாத்தாக்கப்படுவோம். அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக. ஒரு நாள் வஃபாத்தாக்கப்படுவோம். ஒரு நாள் நாமும் கட்டிலில் கிடத்தப்படுவோம். ஒரு நாள் நம்மையும் வஃபாத் அறிவிப்பு என்று சொல்லி பள்ளியில் அறிவிப்பு செய்வார்கள். அந்த நாளில் நாம் கிடத்தப்பட்டிருக்கிற பொழுது சிலர் முகத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள், சிலர் துஆ செய்வார்கள். அல்லாஹ் எல்லோரையும் துஆ செய்ய செய்வானாக. அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. மௌத்தாகிற நேரத்தில் சிரித்த முகத்தோடு மௌத்தாகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நான் ஒரு புதிய வீடு கட்டின நேரத்தில் பாத்ரூம், இது ஸ்டோர் ரூம், இது கிச்சன் எல்லாம் சொல்லிட்டு ஒரு முன் ஹால்ல என் மனைவியை பார்த்து சொன்னேன், இதுதான் என் மையத்து போடக்கூடிய இடம்னு சொன்ன. என்னங்க இப்படி சொல்றீங்க? இன்னொன்னு சேர்த்து சொல்றேன், ஆண் மையத்தானா இங்க போடுவாங்க, பெண் மையத்தானா அங்க போடுவாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நேரம் ஒவ்வொரு காலத்திலையும் அந்த இடத்துக்கிட்ட நெருங்கு சமயம், ஓ இந்த இடத்துலதான் ஒரு நாள் நமக்கு கட்டில் போடுவார்கள், நம்மை படுக்க வைப்பார்கள். நம்மை அல்லாஹ் அந்த நாளில் சிரித்த முகத்தோடு, என்னை படைத்தவன், எனக்கு உணவளித்தவன், என்னை வாழ வைத்தவன், எனக்கு ஆக்சிஜனை தந்து சுவாசிக்க வைத்தவன், தண்ணீரை தந்து குடிக்க வைத்தவன், ஓட வைத்தவன், ஆட வைத்தவன், வீட்டை தந்தவன், வசதியை தந்தவன் என்னை அழைக்கிறான். அவனை சந்திக்க செல்கிறேன். ரப்பி யா அல்லாஹ் யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்தியா. சந்தோஷ முகத்தோட போவோம். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்துல எல்லாரும் அழுதாலும் நாம சிரிக்கணும். என் ரப்ப பார்க்க போகிறேன். என் ரப்பு என்னை தண்டிப்பவனை விட என்னை மன்னிப்பவன். என் ரப்பு கோபப்படுபவனை விட என் மீது இரக்கப்படுபவன். என் ரப்பு இரக்கத்திலும் இரக்கமானவன், கிருபையிலும் கிருபையாளவன். அவன் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவன் என்னை நரகத்தில் போட மாட்டான். என் ஹபீபின் மீது சொன்ன ஸலவாத்தின் காரணத்தினால் என்னை உயர்ந்த இடத்தில் ஆளாக்குவான். நம்ம வீட்லயும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக. வீட்டுல அந்த இடத்தை பார்க்க சமயம், ஓ இந்த இடம் தானோ,
கொஞ்சம் சிந்தனைக்கு வச்சு பாருங்க, கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா இந்த காலம் கொடுமையான காலம். அல்லாஹ் நம்முடைய வாலிப மக்களை பாதுகாப்பானாக, நம்முடைய வாலிப மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, இப்ப மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, வஃபாத்தான பிறகு அவ்வளவு ஒரு ஆள் சந்திச்சு கேட்கிறா, வஃபாத் ஆயிட்டே வாப்பா, அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தினான்? அவங்க அங்கிருந்து பதில் சொன்னார்களாம், அல்லாஹ் என்னை மன்னித்தான், அல்லாஹ் என்னை மன்னித்தான், என் மீது கிருபையை சொரிந்தான், என் கபரில் சுவன பட்டாடைகளை விரித்து வைத்தான், சுவனத்து மலர்களை தூவி வைத்தான், எல்லா நலவுகளையும் தந்தான். இந்த ஆள் அவள்கிட்ட கேட்கிறா, எதனாலேன்னு கேட்டாங்க. அதுவா, என் உஸ்தாதிடத்தில் நான் ஹதீஸை வாசித்து காட்டுவேன், அப்பொழுது ஹத்தஸனா ஹத்தஸனா என்று வந்து கடைசியில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் வருகிற பொழுது எங்க உஸ்தாது ஸலவாத் சொல்வாக, நான் கொஞ்சம் சப்தமிட்டு ரஃபா சௌதி, என் சப்தத்தை உயர்த்தி நான் ஸலவாத் சொல்வேன். இது என்னுடைய அல்லாஹ்வுக்கு பிடித்து போனது. எனவே எனக்கு கபரையே சுவனமாக்கி அதில் பட்டாடைகளை விரித்து சுவனத்து மலர்களை தூவி தந்தான். அல்லாஹ் நமக்கும் தருவானாக. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தோஷமான அழகான செய்தி, அழகான செய்தி. நேரம் தான் இல்ல. கேரளால பயான், நான் ஒரு பயான் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு கேட்டா கொஞ்சம் சங்கடமா இருக்கும். மக்ரிபு தொழுகை மேடையில நடக்கும், மக்ரிபு தொழுகை மேடையில நடக்கும். அந்த உஸ்தாது பேச ஆரம்பிப்பாங்க. பயான் எத்தனை மணிக்கு முடியும் தெரியுமா? 4:15 மணிக்கு. ஒரே ஒரு நபர் 8.25 மணி நேரம் பேசுவார். நான் இப்படி உங்களை அப்படி சோதிக்க மாட்டேன், பயப்படுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு 15 நிமிஷம் நமக்கு இருக்கு, நல்ல நேரமாக அல்லாஹ் பயன்படுத்தி தருவானாக. ஒரு 10-15 நிமிஷத்துல நாம நிறைவுக்கு வந்துருவோம். இவ்வளவு நேரம் கிடைக்கும் நான் நினைக்கல. ஹஸரத் கேட்டேன், மக்கள் எப்படின்னு கேட்டேன். 2-3 ஹஸரத்மார்கிட்ட விசாரிச்சேன். கம்பம் மக்கள் உட்கார்வார்கள், தாய்மார்கள் அசர மாட்டார்கள். பார்க்கிறேன். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக, அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. நாளை சுவனத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் தௌஃபீகை தருவானாக. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானும் என்னுடைய 2 தோழர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திற்கு சென்றோம். அங்கே உள்ள மக்களுக்கு இஸ்லாமிய பணியை, தஅவத்தினுடைய பணியை, இன்னைக்கு தாவத்து நடக்காங்களே, அது இல்ல, உண்மையான இஸ்லாமிய தஅவத் பணியை எத்தி வைப்பதற்காக அருமையான அந்த பணியில உள்ளவங்ககிட்ட சொல்வேன், நீங்க தொழுகைக்கு தான் கூப்பிடியாது, எதிர்ப்பு இல்லை. ஏன் மௌலிது மஜ்லிஸுக்கு வர மாட்டேங்கிறியோ? ஏன் மீலாதுக்கு வர மாட்டேங்கிறியோ? ஏன் ஸலாத்து நாரியா மஜ்லிஸ் இல்ல? ஏன் நல்லடியார்களுடைய ஜியாரத் இல்ல? கேட்டா நாங்களும் செய்யறோமே. எங்க சேரிய நான் இங்க இருந்து வார சமயம் உத்தமபாளையத்துல இறங்கி அபூபக்கர் ஹஸரத் கிப்லா ஹஸரத்தினுடைய ஜியாரத்தோட தான் ஊருக்குள்ள நுழைஞ்சேன். இங்க உள்ள நுழைஞ்சதும் ஹல்வத் நாயகம் அவர்களுடைய கலீஃபா ஜல்வத் நாயகம் அம்பா நாயகத்தினுடைய ஜியாரத்தை பெற்று அனுமதி பெற்று இங்க வந்து நிற்கிறோம். அல்லாஹ் கடைசி வரையிலும் தௌஃபீகை தருவானாக. அருமை சகோதரர்களே, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க 4 பேர், நானும் இன்னும் 2 தோழர்களும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக சென்றோம். அந்த வீட்டுல எந்த உணவும் கிடையாது. எங்களுக்கு 3 நாளும் ஆடு நிக்கும். அந்த ஆட்டுல காலையில பாலை கறந்து குடிப்போம், நாங்களும் குடிப்போம். எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடிக்க கொடுப்போம். இது பழக்கம்.